ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃப்ராட் மாடல்லாம் பார்த்தோம். இப்போ அதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ a spillway performance has to be studied through a model constructed to a scale 1:9. 1:9ன்ற ஸ்கேலில் ஒரு ஸ்பில்வேயோடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா அதில் விஸ்கஸ் ஃபோர்ஸு, சர்ஃபேஸ் டென்ஷன் எஃபெக்ட் இது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் தி டிஸ்சார்ஜ் இன் தி மாடல். அந்த மாடலில் என்ன டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இஃப் தி டிஸ்சார்ஜ் இன் தி ப்ரோட்டோடைப் இஸ் 1000 m3/s. அதாவது மாடல் ஒன்று இருக்குது, ப்ரோட்டோடைப் ஒன்று இருக்குது. சரிங்களா? மாடல் 1 மடங்குனா ப்ரோட்டோடைப் 9 மடங்கு இருக்குது. இப்போ என்னன்னா இந்த ப்ரோட்டோடைப்பில் டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1000 m3/s இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாடலில் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆல்சோ ஃபைண்ட் தி டிசிபேஷன் ஆஃப் தி எனர்ஜி இன் தி ப்ரோட்டோடைப் ஹைட்ராலிக் ஜம்ப் இஃப் தி ஜம்ப் இன் தி மாடல் ஸ்டடிஸ் டிசிபேட்ஸ் 300 watts. அதாவது மாடலில் 300 watts டிசிபேட் பண்ணுது. அதாவது மாடலில் 300 watts ஹைட்ராலிக் ஜம்ப் மூலயமா எனர்ஜியை டிசிபேட் பண்ணுச்சுன்னா ப்ரோட்டோடைப்பில் எவ்வளவு வாட்ஸை அது டிசிபேட் பண்ணும் அப்படின்றது கேட்குறாங்க. அவ்வளோதான் கேள்வி. சரிங்களா? மாடல் 1 மடங்கு இருந்துச்சுன்னா ப்ரோட்டோடைப் 9 மடங்கு இருக்குது. ப்ரோட்டோடைப்பில் டிஸ்சார்ஜ் 1000 m3/s இருந்துச்சுன்னா மாடலில் எவ்வளவு இருக்கும். அதே போல் மாடலில் 300 watts எனர்ஜி டிசிபேட் ஆகுனுச்சுன்னா ப்ரோட்டோடைப்பில் எவ்வளவு ஆகும். இதுதான் கேள்வி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேல் 1:9 இருக்குது. அப்போ அதில் பார்க்கலாம். அப்போ ஸ்கேல் 1:9ன்றது என்னன்னா அது லீனியர் ஸ்கேல் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? லீனியர் ஸ்கேல் ரேஷியோ, அதாவது LR ஈக்குவல் டு என்னது, லீனியர் டைமென்ஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை லீனியர் டைமென்ஷன் ஆஃப் மாடல். அது 9 இருக்குது. சரிங்களா? ப்ரோட்டோடைப் 9 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 9. இப்போ ப்ரோட்டோடைப்பில் டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரோட்டோடைப்பில் டிஸ்சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 1000 m3/s இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எனர்ஜி டிசிபேஷன் இன் மாடலில் எவ்வளோ இருக்குது, பவர் எவ்வளோ டிசிப்ட் ஆகிருக்கு மாடலில் 300 watts இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளவு, 0.3 கிலோவாட். கிலோவாட்டில் நம்ம எழுதிக்கிறோம் பவரு இன் மாடல். சரிங்களா? இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ, அப்படி இல்லைன்னா ஆர் டிஸ்சார்ஜ், எப்படி வேணாலும் கேட்கலாம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ் எப்படி வேணால் கேட்கலாம். அதில் என்னது, மாடலில் எவ்வளவு இருக்குது. சரிங்களா? மாடலில் எவ்வளவு இருக்குது அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் டைனமிக் சிமிலாரிட்டியில், அதாவது சிமிலாரிட்டி எப்படி இருக்குது, டைனமிக் சிமிலாரிட்டியாக இருக்குது. ஸோ ஃபார் டைனமிக் சிமிலாரிட்டி நமக்கு எது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஃப்ராட் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ராட் நம்பர் ஃபார் ப்ரோட்டோடைப், ஃப்ராட் நம்பர் ஃபார் மாடல். அப்போ ரெண்டுத்துமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஃப்ராட் நம்பருக்கு என்ன நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், v/√LG ஃபார் ப்ரோட்டோடைப் ஈக்குவல் டு v டிவைடட் பை √LG ஃபார் m, அதாவது மாடலுக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் எப்படி எழுதுனா, VP டிவைடட் பை √LP GP, அதே மாதிரி VM டிவைடட் பை √LM இன்ட்டு GM. சரிங்களா? இப்படி எழுதலாம். இப்போ நமக்கு கிராவிட்டிங்கிறது ப்ரோட்டோடைப்லையும் சரி மாடல்லையும் சரி ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று
கேன்சல் ஆகிக்கும். சரிங்களா? அப்போ இப்போ வர ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்? விபி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்பி ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்எம்னு இருக்கும். சரிங்களா? இப்போ விபி டிவைடட் பை விஎம் ஈக்குவல் டு இது எப்படி வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்எம்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நேராக இருக்கு எல்பி டிவைடட் பை எல்எம். therefore இப்போ என்ன திருப்பி எழுதுங்க, விபி டிவைடட் பை விஎம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்பி டிவைடட் பை எல்எம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ டிஸ்சார்ஜ் ரேஷியோங்கிறது என்னது? டிஸ்சார்ஜ் ரேஷியோங்கிறது என்னன்றதை பாருங்க. டிஸ்சார்ஜ் ரேஷியோங்கிறது என்ன? QR ஈக்குவல் டு Q புரோட்டோடைப் டிவைடட் பை Q மாடல். அப்போ Q அதாவது டிஸ்சார்ஜுங்கிறது என்ன? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ஏரியா ஆஃப் புரோட்டோடைப் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் புரோட்டோடைப் டிவைடட் பை ஏரியா ஆஃப் மாடல் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் மாடல். சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் புரோட்டோடைப்புங்கிறது என்ன? லீனியர் டைமென்ஷன் 2 இருக்கிறது. அப்போ எல்பி ஸ்கொயர் இன்ட்டு விபி டிவைடட் பை எல்எம் ஸ்கொயர் டிவைடட் பை இன்ட்டு விஎம். சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? எல்பி டிவைடட் பை எல்எம் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு விபி டிவைடட் பை விஎம்னு எழுதலாம். இப்போ விபி டிவைடட் பை விஎம்னு எழுதிட்டோம்ல. இப்போ விபி டிவைடட் பை விஎம்ங்கிறது என்னவா இருக்கு? பாருங்க. அப்போ விபி டிவைடட் பை விஎம்க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? எல்பி டிவைடட் பை எல்எம் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு விபி டிவைடட் பை விஎம்க்கு பதில் அதே எல்பி பை எல்எம் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்பி டிவைடட் பை எல்எம் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1/2ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் நான் 1/2ன்னு எழுதிக்கிட்டேன்னா என்ன வரும்? அப்போ எல்பி டிவைடட் பை எல்எம் இதில் ஒரு 2 இதில் ஒரு 1/2 ஆக மொத்தம் எவ்வளோ இருக்கு? 5/2ன்னு வரும். சரிங்களா? அப்போ எல்பி டிவைடட் பை எல்எம்ங்கிறது என்ன? லீனியர் ஸ்கேல் ரேஷியோ. அப்போ இது வந்து என்னன்னு எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு LR ஹோல் பவர் 5/2. சரிங்களா? அப்போ QR ஈக்குவல் டு என்ன? QP டிவைடட் பை QM. சரிங்களா? இப்போ QP ஈக்குவல் டு என்ன? QR இன்ட்டு QM. நம்மளுக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? மாடலுக்கானது தான் தேவை. அப்போ மாடலுக்கானது தேவைன்னா என்ன வேணும்? அப்போ மாடலுக்கானது தான் தேவைன்னா QM ஈக்குவல் டு QP டிவைடட் பை QR. இப்போ QPங்கிறது நமக்கு என்னன்றது தெரியும், 1000 மீட்டர் கியூப் பர் செகண்டு. இப்போ QRங்கிறது நமக்கு என்ன தெரியும்? LR ஹோல் பவர் 5/2. அப்போ 1000 டிவைடட் பை 9 டு தி பவர் ஆஃப் 5/2 அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 4.11 மீட்டர் கியூப் பர் செகண்டுன்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ மாடலில் எவ்வளோ வருது? டிஸ்சார்ஜு 4.11 மீட்டர் கியூப் பர் செகண்டுன்னு வருது. இது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பவர் டிசிபேஷன். பவர் டிசிபேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி இன் தி புரோட்டோடைப் டியூ டு ஹைட்ராலிக் ஜம்ப் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி
டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ எனர்ஜிக்கு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், பவர்ன்றது என்னன்றதை முதல்ல எடுத்து எழுதணும். அதுக்கு என்ன, W இன்ட்டு Q இன்ட்டு ஹெச். இப்போ இதில் ஹெச்ங்கிறது என்ன, ஹெட் ஆஃப் ஃப்ளூயிடு, ஹெட் ஆஃப் ஃப்ளூயிடு. Qங்கிறது என்ன, டிஸ்சார்ஜ். Wங்கிறது வெயிட். அப்போ பவர் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ பவர் ரேஷியோங்கிறது என்ன, PR ஈக்குவல் டு PP டிவைடட் பை PM. அதாவது W prototype, Q prototype, H prototype divided by W model, Q model, H model. சரிங்களா? இப்போ Wன்றது ரெண்டுத்துக்கும் காமன், ப்ரோட்டோடைப்புக்கும் மாடலுக்கும் ஸ்பெசிஃபிக் வெயிட் தானே. ஸோ அப்போ இது ரெண்டும் காமன்னா மேலேயும் கீழே அடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகுது, QPயும் HPயும் மட்டும்தான் இருக்குது. அப்போ PR equal to QP divided by QM into HP divided by HM. சரிங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறோம், நேராக மேலே போகிறோம். இப்போ QP divided by QMங்கிறது என்னது, QR. ஓகேங்களா? அப்போ QR equal to என்ன, இப்போ QP divided by QM equal to என்னது, QR. அப்போ QR equal to என்ன வந்தது, LR ஹோல் பவர் 5/2ன்னு வந்தது. அப்போ இந்த டேர்முக்கு பதில் அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், LR ஹோல் பவர் 5/2ன்னு எழுதிக்கிறேன். இது என்னது, டைமென்ஷன், லீனியர் டைமென்ஷன், ஹைட் ஆஃப் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை ஹைட் ஆஃப் மாடல். அப்போ இதில் என்ன வரும், வெறும் LR தான் வரும், லீனியர் ரேஷியோ தான் வரும், ஸ்கேல் ரேஷியோ. அப்போ PR ஈக்குவல் டு என்ன வருது, LR 5/2 இன்ட்டு LR 1. அப்போ என்ன வரும், LR ஹோல் பவர் 7/2 வரும். சரிங்களா, 7/2. அப்போ PR பவர் ரேஷியோங்கிறது எவ்வளோ, என்னது, பவர் ஆஃப் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை பவர் ஆஃப் மாடல். அப்போ என்ன இருக்கு, PP ஈக்குவல் டு என்ன, PR இன்ட்டு PM. இப்போ PRங்கிறது என்ன வந்துச்சு, LR ஹோல் பவர் 7/2. PMங்கிறது என்ன, மாடல் லெவலில் இருக்குது, 0.3 கிலோவாட்ஸ் இருக்குது. அப்போ பவர் இன் தி ப்ரோட்டோடைப் எவ்வளோ, 9 ஹோல் பவர் 7/2 இன்ட்டு 0.3. அப்போ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 656.1 கிலோவாட்ஸ்னு வரும். இவ்வளோதான் இந்த சம்பளம். சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள்.